அப்போ இந்த 3D பூமியில இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? இதற்கு காரணம் என்ன? 90% வந்தவங்க எல்லாருமே துன்பத்தினாலும், வேதனையினாலும், துக்கத்தினாலும், வியாதிகளாலும், அழுத்தத்தினாலும், பயத்தினாலும், குழப்பங்களாலும், இல்லை பழகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரணும், அதற்காகத்தான் ஒரு விளையாட்டை இது எல்லாம் செய்கிறோம் என்ற காரணத்துக்காக இது வந்தது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கும் கூட ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான். புதிய கோணத்தில் நம்ம பார்க்குறோம். உணர்வுகள். நான் இங்கே அனுபூத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனுபூத்தின்னு ஒன்றும் இல்லை, ஃபீலிங்ஸ். அந்த உணர்வுகளை கையாளுவது எப்படி? மனிதர்களை பற்றியும் அவர்களுடைய எமோஷன்ஸை பற்றியும் தெரியாதவங்க, தெரிந்து கொள்ள விரும்பாதவங்க எத்தனையோ பேர் இந்த விஸ்வத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மனித இனத்தை பற்றியே எதுவுமே தெரியாது. அப்போது இந்த 3D பூமியில் இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? இதற்கு காரணம் என்ன? அதிலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அது அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? அது எப்படி நாம் கையாளுறோம்? அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமிக்கென்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு அனைத்துமே நம்முடைய உடலில் இருக்கும் அணுக்களில் பதிவாகி இருக்கிறது. ஜாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸாக இருக்கும். அதை அனைத்தையுமே டீகோட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அந்த மாதிரி பழைய நாகரிகங்கள் பற்றி நமக்கு தெரியும். அந்த இடங்களுக்கு போனால் 1000 வருடங்கள் ஆனாலும் இன்னும் நம்மளால் அதனை உணர முடிகிறது. நம் உடலுக்குள்ளே இருக்கும் இந்த சிம்பிள்ஸை வச்சு நாம் அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு அட்லாண்டிஸ், லெமூரிஸ் இவங்களை பற்றி தெரியும். அந்த நாகரிகங்கள் எல்லாம் எப்படி போச்சு? காரணம் என்ன? டெக்னாலஜி. ஒரு காலத்தில் மால்டெக் என்ற கிரகத்தில் தான் நாம் எல்லோரும் இருந்தோம். அதை ஒரு ஹைட்ரஜன் பாம்பு போட்டு அந்த உலகமே இல்லாமல் பண்ணிட்டோம். அந்த உலகமே இல்லாமல் பண்ணும்போது நம்ம மறுபடியும் இந்த பிறக்கிறதுக்கு இன்னும் நம்மளுடைய கர்ம சக்கரம் தீரலை. இந்த சூரிய குடும்பத்தில் எந்த லோகத்துக்கும் நம்மளால் போக முடியல. ஏன்னா எல்லாருமே அதை விட ஹையர் வைப்ரேஷனில், ஹையர் டைமென்ஷனில் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பூமி கூட ஹையர் வைப்ரேஷனில் தான் இருந்தது. ஆனால் கேட்டுக்கொண்டதின் காரணமாக தன்னுடைய நிலையில் இருந்து லோ வைப்ரேஷனுக்கு நாம் இங்கெல்லாம் பிறவி எடுத்து நாம் எவால்வ் ஆகிற வரைக்கும் காலம் என்றது நமக்கு கொடுக்கப்பட்டது. அதற்குள்ள நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு எவால்வ் ஆகணும். பூமாதா ஒரு அன்பின் காரணமாக கருணையோடு இதை அனைத்துக்கும் ஒத்துக்கொண்டாள். எத்தனை அணு ஆயுதங்கள்! இந்த உலகத்தையே, இந்த பூமியை இல்லாமல் ஆக்கிடலாம். மாறலையே. காரணம் என்ன? அந்த உணர்வுகளை நாம் இன்னும் சுமந்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். எத்தனை நாள் இந்த சுமை? அதனால்தான் அந்த உணர்வுகளை நாம் நல்லா பரிசீலிக்கணும். அது உள்ளார்ந்த போய், அதாவது எபிக் சென்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உணர்வுனுடைய அந்த ஆழத்துக்கு போய் அதனை நம்ம ஸ்டடி பண்ணணும். இது ஒரு எஜுகேஷன். உண்மையில் நமக்கு பல வேதனைகள் இருக்கு. அந்த வேதனைகள் அனைத்தும் நமக்கு செல்வம். நம்ம இந்த ஜானத்துக்கு 90% வந்தவங்க எல்லாருமே துன்பத்தினாலும், வேதனையினாலும், துக்கத்தினாலும், வியாதிகளாலும், அழுத்தத்தினாலும், பயத்தினாலும், குழப்பங்களாலும் இதனால்தான் நம்ம வந்தோம் இந்த ஜானத்துக்கு. 90% ஆஃப் தி பீப்புள். இப்போ நம்ம ஜானத்துக்கு வந்துட்டோம். எந்த உணர்ச்சி மூலமாக நாம் இங்கே வந்திருக்கிறோமோ அதற்கு நாம் நன்றியை தெரிவிக்கணும். நான் வந்தது மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான். அந்த டென்ஷனால் பல உடல் உபாதைகள் வந்தது. ஐயோ இதெல்லாம் வேண்டாம் சாமி, எனக்கு மருந்து மாத்திரைகள் வேண்டாம், வேறு ஏதாவது மாற்று வழி காமின்னு அந்த கடவுளை பிரார்த்தித்த போது எனக்கு இந்த தியானம் கிடைச்சது. இந்த மாதிரி தான் பலரும் பல உணர்வுகளை தாங்க முடியாமல் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் தியானத்திற்கு. இந்த மாதிரி வேதனையில் இருக்கும் போது நமக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. இருக்கும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம விலகி பார்க்குறோம். பல பேரும் இதுல இருந்து தாங்கிக்கிறதுக்கோ இல்லை தப்பிக்கிறதுக்கோ ஆன்மீகத்தை தேடுறாங்க நிறைய பேர். அஃப்கோர்ஸ் ஆன்மீகம்னா அவங்களுக்கு கடவுள் பூஜைகள் அதுதான். அதுலேருந்து ஜானத்துக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. நான் கூட அந்த மாதிரி பக்தி மார்க்கத்திலேருந்து தான் இந்த ஜானத்துக்கு வந்தேன். நம் வேதனைகள் நமக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுக்கிறது. இந்த மாதிரி அந்த வேதனையே இல்லைன்னா எப்பவும் போல இருப்போம். இப்போ நிறைய பேர் பாருங்க, ஜானத்தை வாங்க சொன்னால் எங்களுக்கு என்ன குறை?
நாங்கள் ஏன் தியானம் பண்ணணும் அவங்களுக்கு புரியல. இந்த பூமியில் இந்த லோ வைப்ரேஷனில் இந்த மாயையில் இருந்து வெளிவந்து நாம் தியானத்துக்கு வரணும்னு சொல்லி நமக்கு நாம டிசைன் பண்ணிக்கிட்டு வந்தது தான். நமக்கு 7 பாடிஸ் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் பாடியும் மென்டல் பாடியும் அது ஒன்றா இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எமோஷனல் பாடியும் ஸ்பிரிச்சுவல் பாடியும் ஒன்றா இருக்கும். பாசிட்டிவ் எமோஷன்ஸும் இருக்குது, நெகட்டிவ் எமோஷன்ஸும் இருக்குது. ரெண்டுத்துல இருந்தும் நம்ம பாடத்தை கற்றுக்கிறோம். நெகட்டிவ் உணர்வுகளில் இருக்கும் போது அந்த பாசிட்டிவ் உணர்வுகளுக்கு நம்மளால் வர முடிகிறது. அந்த உணர்வுகளில் இருந்து தான் நம்முடைய மனித நேயம் என்பது நமக்கு மலர்கிறது. ரெண்டாவது, நம்ம கேரக்டர் என்பது இந்த உணர்வுகள் மூலமாகத்தான் அது நடக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா அந்த வழி ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எப்படி வந்தது, இந்த வழி நமக்கு என்ன செய்யுது, அது எது மாதிரியாக மாறுகிறது, என்ன நமக்கு சொல்ல வருகிறது, இது எல்லாம் நாம ஏன் தாங்கிக்கணும், இந்த தாங்கிக் கொள்வதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது, அதனுடைய ஆழத்தை நாம பார்க்கணும். இதுவும் நமக்கு ஒரு கல்வி. ஆனா இந்த உணர்வுகளில் இருந்து நாம தெரிந்து கொள்ளும் போது நமக்கு பயம் இருக்கக்கூடாது, எந்த விதமான தீர்வுகளும் இருக்கக்கூடாது. இது நல்லது, இது கெட்டது. இந்த அனுபவங்களை பெறுவதற்கு, ஸ்வீகரிப்பதற்கு பயப்படக்கூடாது. நம்ம கத்துக்கிறதுக்காகத்தான் அது அந்த உணர்வே வந்தது. அதை பார்த்து பயந்தா எப்பொழுதும் அந்த எமோஷனை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அது தெரியாத போது எமோஷனல் பிளாக்ஸ் என்பது உருவாகும். ஃபிசிக்கல் பிளாக்ஸ் அது வந்து நீங்கள் தியானம் செஞ்சு அந்த நாடி மண்டலம் சுற்றி நடந்தால் அது ஃபிசிக்கல் பாடி தயாராகிடும். அதையும் நாம் ஒரு வகையில் கிளென்சிங் பண்ணிக்கலாம். இருக்கிற பிரச்சனைகள்லாம் இந்த எமோஷனல் பாடியில் தான் இருக்குது, வராமல் தடுக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம மனுஷங்க, அது வரத்தான் செய்யும். ஆனால் அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வேதனை, வலி, கோபம் இது அனைத்தும் நல்லது இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஏமா இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் தானே, அதுலேருந்தும் நம்ம கற்றுக்கணும். அதுலேருந்து நமக்கு பல லாபங்கள் இருக்கும், எவ்வளவோ கற்றுக்கொள்ள முடியும் நம்மளால். ஆங்கிலேய ஆட்சியில் நாம் இருக்கிறோம் என்ற கோபம் நேதாஜிக்கு வந்ததின் காரணமாகத்தான் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அவருடைய கோபம் நன்மையில் தானே முடிந்தது. வேதனை, மாமியார் வீட்டில் மருமகளுக்கு அவ்வளவு தொல்லை, பிரச்சனை, அவ வேதனை அடைகிறாள். இவங்க அவங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சு இவங்களும் ஒரு மாமியார் ஆகுறாங்க. ஆனா மாமியார் மாமியாராகவே இருக்குது, ஏன் தாயாக மாறவில்லை? அந்த வேதனையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கல. இதையெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு அந்த வேதனை கோபமாகத்தான் நீங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. அது உள்ளார்ந்து போய் நீங்க உண்மையிலேயே ஆராய்ந்து தெரிஞ்சுக்கல. அங்கே அது தெரிஞ்சிருந்தால், வேதனை வேதனையாக பதிவு செய்திருந்தால் இன்னொரு பிள்ளைக்கு அந்த வேதனையை கொடுக்க மாட்டீர்கள். அந்த வேதனை கோபமாக இருப்பதன் மூலமாகத்தான் எங்க மாமியார் எனக்கு செஞ்சாங்க, நானும் அவளுக்கு செய்கிறேன். அது ஒரு செயின் ரியாக்ஷன் இப்படியே போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? உணர்வுகளின் மேல் நமக்கு கட்டுப்பாடு இல்லை. அதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. காலேஜுக்கு போனால் ஃபர்ஸ்ட் இயரில் ரேகிங் என்பது இருக்கும். அந்த ரேகிங்க்கு பலரும் பயப்படுவாங்க, தவிப்பாங்க. சில பேர் காலேஜுக்கே போக மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களே 2வது வருஷத்துக்கு வரும்போது மறுபடியும் இந்த ஃப்ரெஷர்ஸுக்கு இதே ரேகிங் தான் பண்ணுறாங்க. ஏன்? நமக்கு வந்தால் வழி. அதே 2வது வருஷம் அவங்களுக்கு செய்யும் போது இது இஸ் ஆல் ஃபன். காரணம் என்ன? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல. முதலில் ஒருத்தரை இந்த மாதிரி மனதளவில் துன்புறுத்துறது கரெக்டா இல்லை, பழகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரணும், அதற்காகத்தான் ஒரு விளையாட்டை இது எல்லாம் செய்கிறோம் என்ற காரணத்துக்காக இது வந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வழியில் இப்படித்தான் செஞ்சுக்கணுமா? எதற்காக வந்ததோ அதுல இருந்து மாறுபட்டு பல காயங்கள் இல்லை உண்டாக்குது மனசுல. மற்றவர்களுடைய உணர்வுகளுடன் நாம் கண்டிப்பாக விளையாடக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களுடைய உணர்வுகளை நாம் ஒருபோதும் அதை கேஷ் பண்ணிக்க கூடாது. நம் வாழ்க்கை முழுக்க அதுதான் நம்முடைய அனுபவங்களாக இருக்கிறது. இதனை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருகிறது. ஏதாவது அந்த ஃபீலிங் இருக்கும் போது யோசிங்க, இந்த ஃபீலிங்க்கு காரணம் என்ன, இது எது வரைக்கும் நம்மளை கொண்டு செல்வது, கவனிக்கணும். எந்த ஃபீலிங் வந்தாலும் பயப்படாம அதனை ஸ்டடி பண்ணணும். அந்த உணர்வுகளை சர்ப்ரஸ் பண்ணக்கூடாது, அதனை கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. ஆனா அதனை விட்டு விட்டு பார்க்கணும். பட் அது பார்க்கும் போது நாம அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்து பார்க்கக்கூடாது. அவுட் ஆஃப் தி ரிங் வெளி பார்க்கணும். அது வெளியில ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்மை நாம் பார்க்கும் போது தான் அதனை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். உணர்வுகள்னு சொல்றோம், ஆனா உணர்றோமா? இதுதான் எங்க கேள்வி.
நம்முடைய கோபங்களுக்கும் வலிகளுக்கும் ஒரு பரமார்த்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த லோயர் வைப்ரேஷன், இந்த உணர்வுகள் எல்லாமே மற்றவங்களுக்கு ஆகாரம். ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு போஷாக்கை தருகிறது, ஒரு கல்வியை தருகிறது, ஒரு ஞானத்தை தருகிறது.